முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். பொற்காலம் தொடங்கிவிட்டதாக பெருமிதம். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க தெற்கு எல்லையில் அவசர நிலை பிரகடனம். செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்க கொடி பறக்க விடப்படும் என அறிவிப்பு. கொல்கத்தா நீதிமன்ற தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக மம்தா பானர்ஜி அதிருப்தி. பெண் மருத்துவர் கொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தை நாடப்போவதாக அறிவிப்பு. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான புதிய விதிகளை திரும்ப பெற வலியுறுத்தல். மாநில கல்விக் கொள்கைகளுக்கு முரணாக உள்ளதாக ஸ்டாலின் கண்டனம். வணக்கம். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபராக ட்ரம்பும் துணை அதிபராக ஜேடி வான்ஸும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உள்ளரங்கில் இந்திய நேரப்படி இரவு 10:30 மணி அளவில் பதவியேற்றார். அதிபர் துணை அதிபர் பதவியேற்பு விழாவை பொதுவெளியில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் கடும் குளிர் காரணமாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உள்ளரங்கில் நடைபெற்றது. துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பிரீட் கவாங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து அமெரிக்காவின் 47வது அதிபராக 78 வயதான ட்ரம்ப் பதவியேற்றார். அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த முறையும் ட்ரம்புக்கு இதே உச்சநீதிமன்ற நீதிபதிதான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து சேர்ந்திசை குழுவின் பாடல்கள் பாடப்பட்டு பீரங்கிகள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற விழாவில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலே, சீன துணை அதிபர் ஹான் ஜெங், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் ஜோ பிடன், கிளின்டன், அவரது மனைவி ஹிலாரி கிளின்டன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பாரக் ஒபாமா, முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் ஜேடி வான்ஸ் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமெரிக்க தொழிலதிபர்கள் எலான் மஸ்க், மார்க் ஜுகர்பர்க், சுந்தர் பிச்சை, ஜெப் பெசோஸ், இந்திய தொழிலதிபர் அம்பானி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவின் இறுதியில் பாப் இசை பாடகி கேரி ஹேண்டர்வுட் அமெரிக்கா த பியூட்டிஃபுல் பாடலை பாடினார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்புக்கு பிரதமர் திரு மோடி, ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப், சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க நாட்டின் தென் எல்லையில் அவசர நிலை பிரகடனம் செய்வதாக அறிவித்துள்ளார். அதிபராக பதவியேற்ற பிறகு உரையாற்றிய ட்ரம்ப், அமெரிக்காவில் நடந்த இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் தவறிவிட்டதாகவும் அமெரிக்க மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இனி ஒவ்வொரு பேரிடரையும் கவனத்துடன் எதிர்கொள்வோம் என்ற அவர், அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாகவும் சரிவு முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவே முதலில் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்றும் உலகின் மிகவும் மதிக்கப்படும் நாடாக அமெரிக்கா மாறும் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதுவரை இல்லாத அளவு வலுவானதாக அமெரிக்கா மாறும் என்று உறுதியளித்த அவர், சட்டவிரோத குடியேற்றம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களின் நாட்டிற்கே திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அறிவித்தார். மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப்படும் என்று அறிவித்த ட்ரம்ப், சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பனாமா கால்வாயை அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படும் என்ற அவர், செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்க கொடி பறக்க விடப்படும் என கூறினார். வர்த்தக அமைப்பின் வரி சீரமைப்பு தொடங்கும் என்ற ட்ரம்ப், வெளிவருவாய் சேவையை நிறுவவும் குடிமக்களை வளப்படுத்த வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவை பெரிய அளவில் மாற்றவே தாம் கடவுளால் காப்பாற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மை மீட்கப்படும், பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், நீதியின் அளவுகள் மீண்டும் சமநிலைப்படுத்தப்படும். ஜனவரி 20, 2025 அமெரிக்க மக்களுக்கு விடுதலை நாள் என்று கூறினார். அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்த ட்ரம்ப், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நியாயமான, சமமான நீதி நிலைநாட்டப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே ட்ரம்ப் அவசர நிலை பிரகடனம் செய்ததை அடுத்து தென் எல்லையில் உள்ள குடியேறிகள் தங்கள் உடைமைகளுடன் சாறை சாறையாக அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் 9
கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் 31 வயது பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை மேற்கு வங்க போலீசார் கைது செய்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் நேற்று தண்டனை அறிவித்த சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்ததுடன் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. இதனிடையே இந்த தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் இது அரிதிலும் அரிதான வழக்கு அல்ல என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதை கண்டு தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார். இது மரண தண்டனைக்கு தகுதியான ஒரு கொடூரமான குற்றம் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும், எனவே குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் விரைவில் மேல்முறையீடு செய்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியிருந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி தந்திருப்பார்கள் என்றும், ஆனால் வழக்கை சிபிஐ முறையாக கையாளவில்லை என்றும் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்ட மருத்துவர்களும் தீர்ப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அவர்கள் கூறியுள்ளனர். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் புதிய விதிகளை திரும்ப பெறுமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்க விதிகளை திருத்தம் செய்தது மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வரைவு நெறிமுறைகளில் உள்ள பல விதிகள் மாநிலங்களின் கல்வி முறை மற்றும் கல்விக் கொள்கைகளுக்கு முரணாக உள்ளதாகவும், துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடைமுறையில் மாநில அரசின் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது என்றும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்துவது தேவையற்றது மட்டுமின்றி சுமையாக அமைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வு என்பது மாநில சுயாட்சியை குறைத்து மதிப்பிடும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் 4 ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளநிலை பட்டம் பெற்ற மாணவர்கள் எம்டெக், எம்இ படிக்க அனுமதிப்பது கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். யுஜிசியின் புதிய விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மான நகலையும் கடிதத்துடன் இணைத்துள்ள திரு ஸ்டாலின், யுஜிசி விதிகள் திருத்தம் தொடர்பாக இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். யுஜிசி விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தங்கள் மாநில சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ள அவர், அனைத்து மாநிலங்களும் இதுபோன்ற நிலைப்பாட்டை எடுப்பதும் அவசியம் என தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு எதிராக ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதன் பதிவாளர் தாமாக முன்வந்து தாக்கல் செய்த மனுவில், வைகை ஆறு தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உற்பத்தியாகி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக சென்று கடலில் கலப்பதாக தெரிவித்துள்ளார். சுமார் 295 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் வைகை ஆற்றங்கரையில் பல்வேறு வகையான மரங்கள் அடர்த்தியாக இருந்ததாகவும், அவை பல ஆண்டுகளுக்கு முன்பே முழுவதும் வெட்டப்பட்டு தற்போது சீமை கருவேல மரங்கள்தான் உள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். வைகையில் தேனி, மதுரை, ராமநாதபுரம் பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதாகவும், மழைநீர் வடிகால் அனைத்தும் கழிவுநீர் கால்வாயாக மாறிவிட்டதாகவும் பதிவாளர் தெரிவித்துள்ளார். இதனால் வைகை ஆற்றின் நீர் மாசடைந்திருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் சிறப்பு குழு அமைத்து நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சுவாமிநாதன், திரு புகழேந்தி ஆகியோர் தமிழ்நாட்டில் உள்ள தாமிரபரணி உள்ளிட்ட 10 ஆறுகளை கண்காணிக்க 2010ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆறுகள் மாசுபடாமல் இருக்க பல்துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். அதில் வைகை ஆறு இடம்பெறவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர்கள், வைகை ஆற்றையும் இந்த குழுவின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டிலிருந்து தமிழக சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு நிலவியது. 85வது அகில இந்திய சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாடு பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற திரு அப்பாவு தமிழக ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து பேசினார். ஆனால் இந்த மாநாட்டில் அது தொடர்பாக பேச அனுமதிக்க முடியாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் நாராயண் சிங் கூறினார்.
தமிழக ஆளுநர் குறித்து திரு அப்பாவு பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது என்றும் அவர் அறிவித்தார். இதையடுத்து ஆளுநரின் செயல்பாடு குறித்து இந்த மாநாட்டில் பேச முடியவில்லை என்றால் வேறு எங்கு பேசுவது என கேள்வி எழுப்பிய திரு அப்பாவு மாநாட்டிலிருந்து வெளியேறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேறு மாநிலத்தில் வாக்குரிமை கொண்ட வேட்பாளரின் பெயர் நீக்கப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் காலை 7 மணி அளவில் வெளியானது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நேற்று மாலை 3 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டதில் 8 பேர் வாபஸ் பெற்றனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்தந்த மாநிலத்திற்குள் வாக்குரிமை பெற்றவராக இருக்க வேண்டுமென தேர்தல் விதி இருக்கும் நிலையில் கர்நாடகாவில் வாக்குரிமை கொண்ட பத்மாவதி என்ற பெண்ணின் வேட்புமனு ஏற்கப்பட்டது எப்படி என சுயேச்சை வேட்பாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் இன்று காலை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனிடையே திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமாரை ஆதரித்து அக்கட்சியின் நிர்வாகி ஒருவர் குடுகுடுப்பைக்காரர் வேடமணிந்து வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜ் போகும்போது மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சருடைய வேட்பாளர் தான் சந்திரகுமார். அவருக்கு உதயசூரியனை ஓட்டு போட சொல்லி வெக்கமா சொல்றா. நாதக வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி மைக் சின்ன நகலை கையில் ஏந்தியபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் ஈரோடு கருங்கல்பாளையம் சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 400 சேலைகள், 100 ரவிக்கைகள், 80 சால்வைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் கேரள கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் நீண்ட காலமாக கொட்டப்பட்டு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொட்டப்பட்ட கழிவுகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் மருத்துவமனை, ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுத்துள்ள கேரள அரசு கழிவுகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்தின் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவ கழிவுகளால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து இழப்பீடுக்காக கேரள அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழ்நாட்டில் கழிவுகள் கொட்டப்படும் விவகாரத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் வழக்கின் விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் சென்னை IIT இயக்குனர் திரு காமகோட்டி மீண்டும் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாட்டுப்பொங்கல் நாளில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு காமகோட்டி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தனது தந்தை கோமியம் குடித்ததும் 15 நிமிடத்தில் குணமடைந்ததாக கூறியது சர்ச்சையை கிளப்பியது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு காமகோட்டி அமெரிக்காவில் வெளியான ஆராய்ச்சி கட்டுரைகளில் கோமியத்தில் எதிர்ப்பு சக்தி உள்ளது தெரிய வந்துள்ளது என்றும் அதில் பாக்டீரியாவுக்கு எதிரான தன்மை உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் பஞ்சகவ்யம் சாப்பிடும் பழக்கம் தங்கள் குடும்பத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்க பஞ்சகவ்யம் அப்படியே சாப்பிட முடியுமா? அதனால நாங்க ஒரு வருஷத்துல எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்க பஞ்சகவ்யம் சாப்பிட்றோம். அது எங்க இதுல இருக்கு, எங்க இதுல பஞ்சகவ்யம் சாப்பிட்றது இருக்கு. நான் பஞ்சகவ்யம் சாப்பிடுவேனான்னு கேட்குறியா? சாப்பிடுவேன், நிச்சயமா சாப்பிட்றேன். கோமியம் தொடர்பான ஆராய்ச்சியை சென்னை IITயில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு காமகோட்டி தெரிவித்தார். இதனிடையே IIT இயக்குனர் பொறுப்பிலிருந்து உடனடியாக அவரை நீக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். IIT இயக்குனரா அல்லது RSS பிரச்சாரகரா என வேறுபாடு தெரியாத அளவுக்கு திரு காமகோட்டியின் சொல்லும் செயலும் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். இதுபோல் கோமியத்திற்கு அறிவியல் சான்று வழங்கி சென்னை IIT இயக்குனர் பேசியிருப்பது பொறுப்பற்ற செயல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் பகுதியில் பருவம் தவறி பெய்து வரும் மழையால் நெற்பயிர்களை காப்பாற்ற போதிய அறுவடை இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் தற்போது சம்பா பருவ நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளது.
இந்நிலையில் திடீரென மழை பெய்து வருவதால் கும்பகோணம், சுவாமிமலை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. எனவே தொடர்ந்து மழை பெய்தால் நெல்மணிகளை காப்பாற்றும் வகையில் தேவையான அளவு அறுவடை இயந்திரங்கள் மற்றும் தார்பாய்களை அரசு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுபோல் திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வசதியாக அனைத்து கொள்முதல் நிலையங்களையும் உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை எந்தவித நிபந்தனையும் இன்றி உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா, தாளடி நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்துமலையில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க நாட்டின் தென் எல்லையில் அவசர நிலை பிரகடனம் செய்வதாக அறிவித்துள்ளார். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க கோரி மேல்முறையீடு செய்யப்போவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.